ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினை இல்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார்ட் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நாம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திரம் ஒருவரால் கைவிடப்பட மாட்டீங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்களால கைவிடப்படலாம், ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற தூதர்களால் நீங்களும் நானும் கைவிடப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய கரம் நம்மை கைவிடார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கரத்திலே நம்மளுக்காகவே ஆணிகள் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கால்களிலும் அவருடைய கரங்களிலும் நமக்காக ஆணிகள் பாய்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆணிகள் பாய்ந்த பாதம் நம் அண்டையில் நிற்கிறது. நம்ம அவர்கள் ஆணிகள் பாய்ந்த அந்த அன்பு கரம் நம்ம கூடவே இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை தொட்டு சுகமாக்குவதற்கு அந்த கரம் கடந்து வந்திருக்கிறது. நம்மை அன்பாய் நடத்துவதற்கு அந்த அன்பு கரம் நம்ம கூட வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். நமக்கு முன்னால சரியில்லாத எல்லாத்தையும் அவர் போய் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம வியாதி எல்லாம் அவர் குணமாக்குவார். நம்ம நோய்களை எல்லாம் நம்மளை விட்டு அவர் துரத்தி விடுவார். அல்லேலூயா. அவர் நோய்களை குணமாக்குறவர், வியாதிகளை அப்புறப்படுத்துகிறவர், நம்மை ஆண்டவர் சுத்தமாக்குறவர். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து நம்ம களஞ்சியம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. நம்ம களஞ்சியம் நிரம்பி வழிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறாராம். அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இன்றைக்கு இந்த பகல்கால நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, நம்ம அனைவரையும் பார்த்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வரையும். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு வேணா நம்ம வெறுமையாக இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். நாளைக்கு நிறைஞ்சிருப்போம், நாளைக்கு நிறைவாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு குறைவாய் இருக்கிற நாம ஆண்டவர் நினைச்சா 24 மணி நேரத்துல நிறைவாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. 24 மணி நேரத்துல, இன்னும் சொல்ல போனா அடுத்த மணி நேரத்திலே உயர்த்த முடியும். ஆண்டவர் அடுத்த நொடி பொழுதிலே கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அடுத்த நிமிடத்திலே கர்த்தர் என்னை சுகமாக்குவார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நம்மளை சுகமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வறுமை, தரித்திரம், வெறுமை, கடன், கண்ணீர், வியாதி, பலவீனம், சுகவீனம் எல்லாமே இருக்கட்டும். இதெல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்குற இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். அதனாலதான் நாம விசுவாசிக்கணும், இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் தலையில கையை வச்சு சொல்லுங்க, இயேசு என்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அபரிமிதமாய்னா அளவில்லாமல். எப்படியா? அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஓ, இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறது. நம்ம பை இன்னைக்கு எம்டியா இருக்கு, ஒரு நாள் நம்ம பை நிரம்பி வடியும். அல்லேலூயா. நம்ம பாக்கெட் மணியை கர்த்தர் தருவாருங்க. நம்ம பாக்கெட் மணி நம்ம அப்பா நமக்கு தரமாட்டார். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, பிள்ளை வேலைக்கு போகுது, பிள்ளை வெளியில போகுது அப்படின்னா
அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? பிள்ளைக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்கல்ல. இப்ப நம்ம அப்பா நமக்கு பாக்கெட் மணி தருவாரா தர மாட்டாரா? தருவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்பா நமக்கு பாக்கெட் மணி தருவார். கேலி செய்யறவங்க இருந்துட்டு போட்டோம், கிண்டல் பண்ணவங்க இருந்துட்டு போட்டோம், நக்கல் நையாண்டி யார் வேணாலும் அடிச்சு போட்டோம், அவங்களெல்லாம் பார்க்காதங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. இல்லையா? நீங்களும் நான் யாரை மட்டும் தான் பார்க்கணும்? இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். ஒரு குற்றம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாரு அவனுக்கு அப்படி ஆயிட்டு, இந்த பாரு இவனுக்கு இப்படி ஆயிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளை கத்த சரி பண்ணிடுவாரு. ஏசப்பா நமக்கு சுகம் கொடுத்துருவாருங்க. நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறோம். சில நேரங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனவன் திரும்பி மாட்டான், ஆஸ்பத்திரிக்கு போனவன் திரும்பி வர மாட்டான்லாம் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. யாரை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது. நம்மளை என்ன வேணாலும் அவங்க சொல்லிட்டு போட்டோம், கோபமும் படக்கூடாது. அதுக்குதான் ஏசப்பா சொன்னார், நீடிய பொறுமை வேணும். என்ன பொறுமை வேணுமா? என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என் கூட ஒருத்தர் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கூட இருக்கிறவர் யாரா? ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாருங்க. நம்ம கூட இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு. சபிக்கிறவர் இல்ல, சபிக்கிறத கேட்கிறவர் இல்ல, ஆசீர்வதிக்கிறதை ஆசீர்வாதத்தை கேட்டு கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் புறப்பட்டு வரலாம் சபிக்கிறதுக்கு. அவன் பாட்டுல வந்துட்டு போட்டோம். ஆனா சபிக்க விடுவாரா? பேரை அவன் புறப்பட்டு வந்தான். எது மேல புறப்பட்டு வந்தான்? ஜம்முன்னு கழுத மேல ஏறி வந்தான். என்ன மேல வந்தான்? கழுத மேல ஏறி. அந்த காலத்துல பெரிய வாகனம் எதுன்னா கழுத தான். அந்த காலத்துல பழைய பாட்டின் காலத்துல பெரிய வாகனமே கழுததாங்க. அப்படிப்பட்ட கழுதையில ஏறி வந்தான். யாரு? பீலையாம் வந்தான். எதுக்கு வந்தான் தெரியுமா? உங்களை என்னையும் சபிக்கிறதுக்கு வந்தான். உங்களை என்னையும் தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி ஓடுகிற வாழுகிற மக்களை சபிக்கிறதுக்கு வந்தான். கழுத மேல யாரு? ஆண்டவர் விட்டாரா? யார போய் சபிக்க போற? அல்லேலூயா. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க, அவர்கள் என்னை சார்ந்து இருக்கிறாங்க, அவர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் என்னை தொழுது கொள்ளுகிறார்கள். அதனால் என் ஜனங்களை சபிக்க விட மாட்டேன். என் ஜனங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நான் பிரியப்படுறேன், சபிக்கிறதுக்கு பிரியப்படல. அல்லேலூயா. ஒன்றை சொல்றேன், வழிவிடத்துல நிக்கிற நானா இருந்தாலும் உங்களை சபிக்க முடியாது. நான் சபிச்சா யாரு கேட்க மாட்டா? ஏசப்பா கேட்க மாட்டாருங்க. நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பயந்துகிட்டு இருக்காங்க. பாஸ்டர் சபிச்சுவாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் பயப்படுத? பாஸ்டர் சபிச்சிருவார். சபிக்கிறதுக்கா பாஸ்டரை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்காரு? எங்க மக்களை சபிக்கிறதுக்காக பாஸ்டர் கொண்டு ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்காரு? இல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. வியாதிப்பட்டு இருந்தா அவங்களுக்காக எண்ணெய் வார்த்து ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களை அழிக்கிறதுக்கோ உங்களை சதிக்கிறதுக்கோ ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு ஊழியக்காரனை நிப்பாட்டி வைக்கல. உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு, உங்க கவலையை மாற்றுவதற்கு, உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறதுக்கு, உங்க பிரச்சனையை மாற்றுவதற்கு, வழி சொல்லுவதற்கு, போதிக்கும்படியாக நிறுத்தப்பட்டிருக்கிற ஊழியக்காரர். அவ்வளவுதான். உங்களை சபிக்கிறதுக்காக எங்க ஆண்டவர் தெரிந்தெடுத்து தாயின் கருவலை முன்குறிச்சு சபிக்கிறதுக்காக என்னை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்காரு? இல்லவே இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று இதை யார்தான் சொன்னாரு? பீலையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பீலையாம் இடத்துல கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம், சபிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனே உங்களை சபிக்க முடியாதுன்னா உலகத்தில் இருக்கவும் சபிக்க முடியுமா?
சபிச்சா பலிக்குமா? பலிக்காதுங்க. அதனால எதை குறித்து யாரை குறித்து கவலைப்படாதுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போமா? நல்ல வார்த்தை, கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் முடிந்து போகும். முடிந்து போகும் அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கிறது, அப்படிங்கிற எதிர்காலத்தை குறிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். வசிங்க. சங்கீதம் என் காலங்கள் எங்க இருக்கு? உமது கரத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணிகள் பாய்ந்த பொற்கரத்தில் இருக்கிறது. உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற அந்த கரத்தில் என்னுடைய எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம், உங்க ஆசீர்வாதத்தின் எதிர்காலம் அனைத்து எங்க இருக்குதா? ஆணிகள் பாய்ந்த பொற்கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அடுத்த ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குரியது, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குரியது. அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்க எழுதுகிறார். யோவான் 16:20 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு, இயேசு சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அழுது புலம்புங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்துல அழுது புலம்புவோம். உலகமா சந்தோஷம். இந்த உலகம் நம்மளை பார்த்து ஒருவேளை கேலி கிண்டல் பண்ணி சந்தோஷப்படலாம். நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதை கண்டு நீங்கள் ஐயோ என்னை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறானே, துக்கப்படுத்துறானே, வேதனைப்படுத்துறானே, அவமானப்படுத்துறானே சொல்லி துக்கப்படலாம். ஆனாலும் உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாக மாறும். சந்தோஷமா மாறும். ஆமென். அல்லேலூயா. எங்க தெரியுமா? நம்மளை கேலி கிண்டல் நக்கல் அவமானப்படுத்தினவங்க மத்தியில தான் நம்ம துக்கத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது விளங்கவே விளங்காதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் விளங்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது உருப்படவே உருப்படாதுப்பாங்க, அதுதான் உருப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் முடிந்து போகும். எதுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் இருக்கிற இருள் எல்லாம் மறைய போகிறது. ஏன் என்று சொன்னால், நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. நீதியின் சூரியன் உதிச்சா அஸ்தமிப்பதே கிடையாது, மறைந்தே போகாது. இங்கே இந்த சாதாரண தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சூரியன் காலையில உதிச்சு மாலையில மறைஞ்சிடும். ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில 2 பகுதி வந்துவிடும். ஆனால் நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில உதித்து விட்டால் இருளே கிடையாது, இருண்ட பகுதியே கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில. எப்போது வெளிச்சத்தின் பகுதி தான். அதான் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் என்ன செய்வதில்லை, மறைவதும் இல்லை. சூரியனையும் பார்க்கிறோம், சந்திரனையும் பார்க்கிறோம். சூரியன் மறைஞ்ச உடனே எதை பார்க்கிறோம்? சந்திரனை பார்க்கிறோம். சந்திரன் மறைஞ்சு காலையில சூரியன் வந்துருது. திரும்ப திரும்ப ஒண்ணு மறைஞ்சு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு மறைஞ்சு ஒண்ணு வருது, ஒண்ணு மறையுது, ஒண்ணு வருது, ஒண்ணு மறையுது, ஒண்ணு மறையுது. சூரியன் மறைஞ்சா சந்திரன் தெரியுது, சந்திரன் மறைஞ்சா சூரியன் தெரியுது. ஆனா இங்க சொல்றாரு, உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சந்திரனும் இனி மறைவதில்லை. ரெண்டுமே வெளிச்சம் கொடுக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவாரா? நம்மள விடுவாரா? சூரியன் மறையாது. எங்க சூரியனும் மறையல,
சந்திரனும் மறையலன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில இருட்டு உண்டா? இருளே கிடையாது, எப்போதும் வெளிச்சம் தான். அல்லேலூயா. எப்போதும் வெளிச்சம் தாங்க. பகல் முழுவதும் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருப்போம்? எங்க ராத்திரி எதுக்கு வருது? தூங்குறது. பகல்ல பூரா என்ன செய்வோம்? நல்ல வேலை செய்வோம், பணத்தை கொண்டு பேங்க்ல போடுவோம், பணத்தை போட்ட பணத்தை எடுப்போம், நல்லா சாப்பிடுவோம். அது சொல்லுங்க. அப்ப இருட்டே வரலன்னா எத்தனை தேடி செய்ய போறியா? எங்க இருட்டே வரல, ராத்திரியே வரலன்னு என்ன செய்ய போறியா? இதென்ன செய்ய போறியா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்போ உனக்கு ரெஸ்டே தேவையில்லை, இருட்டே தேவையில்லை. அப்படின்னா தூக்கமே இல்லைல்லாங்க. ராத்திரி வரலன்னா தூக்கமே கிடையாதுல்ல. அப்போ ஏன் நீதியின் சூரியன் உதிக்கிறது, நீதியின் சந்திரன் உதிச்சு நமக்கு மறைய போறது இல்லை அப்படின்னா, நம்ம எப்போதும் இது ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எது கண்டு சொல்லுவோம்? நம்ம இயேசு வருகிறார், எது கண்டு சொல்லுவோம்? பள்ளங்கள் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டைகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும். கோணலானவர்களாக அதை சரி செய்ய போறார், கரடு குரடெல்லாம் சரி செய்ய போறார். அல்லேலூயா. ஏனென்றால் இனி உங்க வாழ்க்கையில இருளே இருக்கா, இருண்ட பகுதியே இருக்கா. இருண்ட பகுதின்னு சொன்னா ஒரு விதத்தில் அது ஒரு விதமான துக்கம் தான். அல்லேலூயா. ஒரு விதமான அடிமைத்தனத்தின் துக்கம். ஆண்டவர் சொல்றாரு, எம்மா எம்மா ஸ்தோத்திரம், இனி உன் வாழ்க்கையில என்ன செய்யாது? உன் நீதி சூரியன் மறையாது. உன் சூரியன் மறைவதில்லை. ஏன்னா உனக்கு உதிக்க போகிறது என்ன சூரியன்? நீதி நித்திய சூரியன், மறையாத சூரியன், மறையாத சந்திரன். அஸ்தமிப்பதே கிடையாது, மறைவதே கிடையாது. அல்லேலூயா. எப்போதும் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் தான், எப்போதும் உங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு தான். உங்க இருளெல்லாம் மறைந்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கமெல்லாம் முடிந்து போகும், உங்க கண்ணீரெல்லாம் முடிய போகிறது, நீங்க வடிச்ச கண்ணீர்களெல்லாம் முடிவு வரப்போகிறது, நீங்க பட்ட வேதனைகளெல்லாம் முடிவு வரப்போகிறது, நீங்க கண்ட துன்பத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லா இருளின் பகுதிகளும் மறைய போகிறது. ஒரு நீதி வெளிச்சம், நீதி சூரியன் உங்க குடும்பத்துல உதிக்க போகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உதிக்க போகிறது, உங்களிடத்துல நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. இனி அஸ்தமிப்பதே கிடையாது. எப்போதும் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எப்போதும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாடினார் ஒரு மக்கள், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்க இருட்டெல்லாம், உங்க இருளெல்லாம் மறைய போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் துக்கம் எல்லாம் முடிந்து போக போகிறது. இனி உங்க குடும்பத்தில சந்தோஷம் உண்டாக போகிறது. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக போகிறது. உங்க கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்க வியாதி மறைய போகிறது. உங்க நோய்கள் உங்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆயுசு நாட்களை பெருக பண்றார். உங்க களஞ்சியெல்லாம் நிரம்பி வழிய
துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியால், கஷ்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனிலிருந்து விடுதலை பெறும்படியால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் களஞ்சியத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறார். உங்கள் இருண்ட வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாய் மாறப் போகிறது. உங்கள் துக்கம் இன்றோடு முடிந்து போகும். ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க. உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பது கிடையாது. உங்கள் சந்திரன் இனி மறைவதும் கிடையாது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்க சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. உங்கள் இருண்ட வாழ்க்கையுடைய பகுதியெல்லாம் இந்த நாளிலிருந்து வெளிச்சமாய் மாறுகிறது. சந்தோஷமாயிருங்க. ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல பகல்கால வேலையில எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே ஸ்தோத்திர வெளிச்சமாயிராமலும் நீதியின் சூரியன் வெளிச்சமாய் இருக்க போகிறது. ஆண்டவரே 19 அப்படியாய் சொல்லுகிற வேளையில 20 இப்படியாய் சொல்லுகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது கிடையாது. உன் சந்திரன் இனி மறைவதும் கிடையாது. கர்த்தரே கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். உன் வாழ்க்கை இருண்ட பகுதியெல்லாம் மறைய போகிறது. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மறைய பண்ண போகிறார். எல்லா துக்கங்களையும் மாற்ற போகிறார். எல்லா வேதனைகளையும் மாற்ற போகிறார். எல்லா கவலையும் மாற்ற போகிறார். எல்லா வறுமை தரித்திர கடனையெல்லாம் நீக்க போகிறார். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை, கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை, கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகிறார். அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். உங்க பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் ஆண்டவரை நீக்கி போகட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லா இருளும் மறைந்து போகட்டும் ஐயா. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க அனுக்கிரகம் பாராட்டும். நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஐயா. நீதியின் சூரியன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சத்தை ஆண்டவரை நீர் கொடுப்பீராக. உங்க பிள்ளைகளுக்கு நீரே நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. எல்லா இருளும் மறைந்து போகட்டும். விடுதலையின் வாழ்க்கை, சுகத்தின் வாழ்க்கை, ஆரோக்கியத்தின் வாழ்க்கை, சந்தோஷத்தின், சமாதானத்தின், நிம்மதியின் வாழ்க்கை வாழட்டும். உடைய துக்கமெல்லாம் முடிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.